தமிழக மக்கள் நலன் ஒன்றையே உயிர் மூச்சாக கொண்டு மக்களுக்காக அல்லும் பகலும் அயராமல் பாடுபட்டு பெரும் புகழோடு மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் மகத்தான பணிகளை தொடர அஇஅதிமுக பொதுச் செயலாளராக சின்னம்மா பொறுப்பேற்க வேண்டும் என அமைச்சர்கள், கழக நிர்வாகிகள், கழகத்தின் பல்வேறு அமைப்பினர், கழக தொண்டர்கள் உள்ளிட்ட அனைவரும் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். சென்னை மெரினா கடற்கரையில் அமைந்துள்ள மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் நினைவிடத்தில் கழகத்தின் பல்வேறு அமைப்புகள் சார்பில் தொடர்ந்து அஞ்சலி செலுத்தப்பட்டு வருகிறது. அனைத்துலக எம்ஜிஆர் மன்றம் சார்பில் அதன் செயலாளர் திரு தமிழ்மகன் உசேன், நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பலரும் அம்மாவின் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து அங்கு இரங்கல் கூட்டமும் நடைபெற்றது. அம்மாவின் வழியில் கழகத்தை வலிமையுடன் கட்டிக்காக்க அஇஅதிமுக பொதுச் செயலாளர் பதவியை சின்னம்மா ஏற்க வேண்டும் என வலியுறுத்தி அனைத்துலக எம்ஜிஆர் மன்றம் சார்பில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. புரட்சி தலைவி அம்மா விட்டு சென்ற பணிகளையும் கழகத்தையும் கட்சி தொண்டர்களையும் கட்டி காப்பாற்றுகின்ற அந்த பொதுச் செயலாளர் பதவிக்கு புரட்சி தலைவி அம்மா இடத்திலே 33 ஆண்டு காலம் தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டு தவ வாழ்வு வாழ்ந்து வந்த சின்னம்மா அவர்கள் பொதுச் செயலாளராக வர வேண்டும் என்ற தீர்மானத்தை அனைத்துலக எம்ஜிஆர் மன்றத்துடைய சார்பில் நாங்கள் எடுத்திருக்கிறோம். வடசென்னை வடக்கு மாவட்ட அம்மா பேரவை சார்பில் சென்னை டாக்டர் ராதாகிருஷ்ண நகரில் நடைபெற்ற கூட்டத்தில் அஇஅதிமுகவை கட்டுக்கோப்புடன் சிறப்பாக வழிநடத்த கழக பொதுச் செயலாளராக சின்னம்மா பொறுப்பேற்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கழக அவைத் தலைவர் திரு இ மதுசூதனன், அமைச்சர்கள் திரு கடம்பூர் ராஜு, திரு ஆர்பி உதயகுமார், திரு சேவூர் எஸ் ராமச்சந்திரன், அம்மா பேரவை செயலாளர் திரு ராஜேஷ் ஆகியோர் பங்கேற்றனர். தென்சென்னை வடக்கு மாவட்ட அம்மா பேரவை நிர்வாகிகள் கூட்டம் சென்னை அண்ணா சாலையில் நடைபெற்றது. மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் வழியில் கழகத்தை சிறப்பாக வழிநடத்த அஇஅதிமுக பொதுச் செயலாளர் பொறுப்பை சின்னம்மா ஏற்க வேண்டும் என வலியுறுத்தி இக்கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கழக அவைத் தலைவர் திரு இ மதுசூதனன், அமைச்சர்கள் திரு கடம்பூர் ராஜு, திரு ஆர்பி உதயகுமார், திரு சேவூர் எஸ் ராமச்சந்திரன், அம்மா பேரவை செயலாளர் திரு ஸ்டிக்கர் ரவி ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த இயக்கத்தை கட்டுக்கோப்பாக எதிரிகளிடத்திலிருந்து இந்த இயக்கத்தை காப்பாற்ற வேண்டும் என்றால், கட்டுக்கோப்பாக எடுத்து செல்ல வேண்டும் என்றால் அது ஒரே ஒரு சின்னம்மாவால் தான் முடியும் என்பதை நான் ஆணித்தரமாக தெரிவித்துக் கொள்கிறேன். தென்சென்னை வடக்கு மாவட்ட சார்பில் இன்றைய தினம் அம்மா பேரவை தீர்மானம் போட்டிருக்கிறது. அதே போன்று ஏற்கனவே வடசென்னை வடக்கு மாவட்டம் அம்மா பேரவை தீர்மானம் போட்டிருக்கிறது. அனைத்து தொண்டர்களும் கொடிகட்டுகிற தொண்டன் தான் ஒரு இயக்கத்தின் நாடியின் நரம்பு. அந்த தொண்டன் ஆடினார் கழகம் ஆடும், அந்த தொண்டன் அடங்கினார் கழகம் அடங்கிவிடும் என்று சொன்ன தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அதற்கு பின்னால் புரட்சி தலைவி அன்றைய தினம் சொன்னார், இந்த தொண்டனை காப்பாற்றுவதற்காக நான் என் இன்னுயிரியும் விட தயார் என்று சொன்ன தலைவி புரட்சி தலைவி. அதற்கு பின்னால் இந்த தொண்டனை காப்பாற்றுவதற்கு இருக்கிற ஒரே ஒரு தலைவி சின்னம்மா தான் என்பதை அம்மா பேரவை சார்பில் தீர்மானம் போட்டிருக்கிறது. திருவள்ளூர் மேற்கு மாவட்ட அம்மா பேரவை சார்பில் பூந்தமல்லியில் நடைபெற்ற இரங்கல் கூட்டத்தில் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவுக்கு மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அம்மாவின் பணிகளை சிறப்பாக தொடர கழக பொதுச் செயலாளர் பொறுப்பை சின்னம்மா ஏற்க வேண்டும் என கோரி ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அம்மா பேரவை செயலாளரும் அமைச்சருமான திரு ஆர்பி உதயகுமார், அமைச்சர்கள் திரு கடம்பூர் ராஜு, திரு சேவூர் எஸ் ராமச்சந்திரன், மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் திரு இரா மணிமாறன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அம்மாவினுடைய எண்ணங்களை, மாண்புமிகு அம்மாவுடைய கொள்கைகளை, அம்மா கொண்ட லட்சியங்களை, அம்மா கண்ட கனவை, அம்மாவின் உணர்வை நிறைவேற்றக்கூடிய ஒரே நம்பிக்கை நமக்கு கிடைத்திருக்கிற தாய் தந்த வரமாக நமக்கு கிடைத்திருக்கிற மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்கள் கழகத்தின் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்க வேண்டும் என்று நம்முடைய திருவள்ளூர் மேற்கு மாவட்ட இதயதெய்வம் அம்மா பேரவையுடைய சார்பிலே தீர்மானத்தை நிறைவேற்றித்தர விசுவாசத்தோடு வலியுறுத்தி இந்த தீர்மானத்தை மரியாதைக்குரிய கருணையின் வடிவம் சின்னம்மா அவர்களின் பொற்பாதங்கள் பணிந்து வணங்கி சமர்ப்பிக்கின்றோம். தென்சென்னை தெற்கு மாவட்ட கழக நிர்வாகிகள் கூட்டம் விருகம்பாக்கத்தில் நடைபெற்றது. மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவுக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்தப்பட்டது.
அம்மாவுக்கு உறுதுணையாக இருந்த சின்னம்மாதான் அஇஅதிமுகவை வழிநடத்த வேண்டும் என்றும் கழக பொதுச் செயலாளர் பொறுப்பை ஏற்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது.